வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். குன்னூர் நகர பகுதிகளில் தொடர் கரடி நடமாட்டம், பொதுமக்கள் அச்சம். நீலகிரி மாவட்டம் உதகை, கூடலூர், கோத்தகிரி மற்றும் குன்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் யானை, சிறுத்தை, கரடி, காட்டெருமை, மான்கள் உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. வனப்பகுதியில் தீவன பற்றாக்குறை அதிகரித்து வரும், கட்டிடங்களால் வனப்பகுதி பரப்பளவு குறைவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருவது வாடிக்கையாகிவிட்டது. இதற்கு முன்னர் வனப்பகுதிக்குள் சென்றபோது மட்டும் வனவிலங்குகளை பார்த்த நிலையில் கடந்த சில மாதங்களாக வனவிலங்குகள் ஊருக்குள் அடிக்கடி வருகின்றன. கடந்த 2 நாட்களாக குன்னூர் பேருந்து நிலையம் அருகிலுள்ள தீயணைப்புத்துறை அலுவலகம் அமைந்துள்ள இடத்திற்கு வனப்பகுதியில் இருந்து வந்து செல்லும் ஒற்றை கரடியால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. நேற்று இரவு உழவர் சந்தை ஒட்டிய சாலை மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் கரடி ஒன்று நீண்ட நேரம் நடமாடியது. இவைகள் நகர பகுதிக்கு வந்து உணவுப் பொருட்களை மட்டும் சாப்பிட்டுவிட்டு சென்றுவிட்டால் பரவாயில்லை. வனவிலங்குகளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கிடைக்காத பட்சத்தில் அவை மனிதர்களை தாக்க முயற்சிக்கலாம். எனவே வனத்துறையினர் கூண்டு வைத்து ஊருக்குள் வரும் வனவிலங்குகளை பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட வேண்டும். மேலும் குறிப்பாக வனவிலங்குகள் எதற்காக அடர்ந்த காட்டை விட்டு வெளியே வருகின்றன என்று ஆராய்ந்து அதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.